வெல்கம் டு காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் லண்டன் சீரீஸ். ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்டது போல் நான் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் லண்டனில் எப்படி இருக்குன்னு சொல்லி பகுதிகளாக நான் வந்து வீடியோ போட போகிறேன். ஸோ இதில் சிங்கிள் பர்சன் ஒரு ஷேர்டான வீட்டில் ஷேர்ட் அக்கமடேஷன் சொல்கிறது, அதாவது ரூம் ஒன்று வாடகைக்கு எடுத்து இருக்கிறது, அந்த கேட்டகரி ஆகளுக்கு எவ்வளவு செலவாகும், ஒரு சிங்கிள் பர்சன் ஸ்டூடியோ ஃப்ளாட்டோ இல்லாட்டிக்கு உங்களோட சொந்த அக்கமடேஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் தனியாக அதுக்கு எவ்வளவு செலவாகும், ஒரு கப்பலுக்கு எவ்வளவு செலவாகும், அவரேஜாக லண்டனில் வீடு வாடகைகள் எவ்வளவுத்துக்கு போகுது, அது மட்டும் இல்லாமல் எந்த பர்சனல் ஸ்பெண்ட் வந்து வாடகை, பில்ஸ், ஃபோன் இதெல்லாம் எவ்வளவு இருக்குது எல்லாத்தையுமே வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் போட முடியாது. ஸோ பகுதி 1, 2, 3ன்னு சொல்லி பிரித்து போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது, நீங்கள் லண்டனில் வந்து உங்களுடைய உறவினரோ இல்லை தெரிஞ்சாக்களோ யார் மூலமாகவோ ஒரு அக்கமடேஷன் எடுத்திருக்கிறீங்க, ஒரு ஷேர்ட் ஹவுஸ், அதாவது வந்து ஒரு வீட்டில் ஒரு ரூம் வந்து உங்களுக்கு தருவினா, ஒரு சிலர் வந்து ஒரு நேர உணவு இல்லை 2 நேர உணவையும் தருவினா, சில பேர் வந்து அந்த உணவு வந்து தர மாட்டேனோம். அப்படி ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருப்பீங்க, அந்த கேட்டகரியில் உள்ள ஆக்களுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சிங்கிள் பர்சனுக்கு வாடகை வந்து நார்மலாக இப்போ அவரேஜாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 600 பவுண்ட்ஸ்லேருந்து 800 பவுண்ட்ஸ் வரைக்கும் வந்து சார்ஜ் ஆகும். நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் மூலமாக டெனன்சி அக்ரிமெண்ட் எதுவும் இல்லாமல் அப்படி நீங்கள் வாடகைக்கு எடுப்பீங்களா இருந்தால் உங்களுடைய பில்ஸ் வந்து அநேகமாக அதில் இன்க்ளூட் பண்ணி இருப்பினோம். தனியாக உங்களோட பில்ஸுக்கு வந்து பே பண்ண சொல்ல மாட்டினோம். ஸோ உங்களுக்கு பர்சனல் பில்ஸ் தான் இருக்கும். உங்களோட ஃபோன், உங்களோட இன்டர்நெட் அதுகள் வந்து ஒரு 30 பவுண்ட்ஸ் 40 பவுண்ட்ஸுக்குள்ளே வரும். நீங்கள் கண்ட்ராக்டில் ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா 80 பவுண்ட்ஸ்லேருந்து 100 பவுண்ட்ஸுக்குள்ளே வரும். இதை தவிர வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 60 பவுண்ட்ஸ்லேருந்து 120 பவுண்ட்ஸ் தேவைப்படும். எக்ஸ்ட்ராவாக திடீரெண்டு வார செலவுகளுக்கு ட்ராவலுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவீங்களான்னு சொன்னால் உங்களோட யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கோ இல்லை வேலைக்கு போகிறதுக்கோ அதுக்கு வந்து 200லேருந்து 350 பவுண்ட்ஸு கிட்ட வந்து செலவாகும். ஸோ இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து அவரேஜாக உங்களுக்கு வந்து ஒரு 1500 பவுண்ட்ஸ் பெர் மந்த் வந்து உங்களுடைய பர்சனல் செலவுக்கு வந்து தேவைப்படும். பார்ட் 2ல் சிங்கிள் பர்சன் ப்ராப்பராக டெனன்சி அக்ரிமெண்ட் எடுத்து ஒரு ஸ்டூடியோ ஃப்ளாட்டில் வசிக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ செலவாகும்னு சொல்ல போகிறோம்.